நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. செய்தி. ராகுல் காந்தியின் நடைப்பயணத்தில் பங்கேற்க சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் பீகாருக்கு புறப்பட்டு சென்றதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பீகாரில் நடைபெறும் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் நடைபெறும் ராகுல் காந்தியினுடைய அந்த பிரச்சார பயணத்தில் தற்போது முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தற்போது பீகார் புறப்பட்டிருக்கிறார். பீகார் நடைபெறும் இந்த வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் தற்போது காங்கிரசினுடைய மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பாஜகவிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திரட்டில் ஈடுபட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதற்காக கடந்த 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக 1300 கிலோமீட்டர் பீகார் மாநிலத்தில் அவர் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த நடைபயணத்தில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வைத்திருக்கிறார். அதில் பாஜகவுடன் கூட்டணியில் சேர்ந்து கொண்டு தேர்தல் ஆணையம் பல்வேறு வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை அவர் வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி வைத்த இந்த குற்றச்சாட்டு என்பது மிகுந்த கவனத்துக்குரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் பரபரப்பான தேசிய அளவில் உள்ள குற்றச்சாட்டாகவும் முன்மொழியப்பட்டது. அதன் அடிப்படையிலே அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். பீகாரில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் பீகாரில் இதுவரை 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது என்றும் இதற்கு பல்வேறு காரணங்களையும் சுட்டிக்காட்டி அவர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதில் பீகாரில் தேர்தல் ஆணையத்தால் இறந்தவர்கள் என்று நீக்கப்பட்டவுடன் தற்போது தேநீர் அருந்து கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் தனது படங்கள் கூட வெளியிட்டு வந்தார். அதாவது 2023 நடந்த கர்நாடகா தேர்தலின் போது வாக்கு திரட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டதாகவும் அதே போல பாஜகவுக்கு ஆதரவாக 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் பல்வேறு இடங்களில் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டது என்றும் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டை கூறினார். முக்கியமாக பெங்களூர் மத்திய தொகுதியில் நடந்த முறைகேடு குறித்து தரவுகளையும் அவர் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது வெளியிட்டார். இது பெரும் அதிர்ச்சியை தேசிய அளவில் ஏற்படுத்தியது. இதனிடையே சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கியுள்ள தற்போது பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்ற பெயரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இதற்கு கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்ய இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து தற்போது இந்த பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார். மேலும் தேர்தல் ஆணையத்தின் மீது முக்கியமான குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பது பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியிருக்கிற நிலையில் தற்போது ஒவ்வொரு நாளுக்கும் அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி நடந்த இந்த பேரணியின் போது தொடர்ச்சியாக இந்த யாத்திரை தொடர்பாக கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டர் முறை மொத்தம் 16 நாட்கள் நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக இன்றைய தினம் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இதே போல பீகாரில் ராகுல் காந்தி மேற்கொண்டு வரும் இந்த யாத்திரையின் போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் கலந்து கொள்ளும் நிலையில் வருகின்ற 27ஆம் தேதி முதலமைச்சர் அதாவது இன்றைய தினம் கலந்து கொள்ளும் நிலையில் கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். மேலும் இதே போல அகிலேஷ் யாதவ், ஜர்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சரண், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, இமாச்சலத்தினுடைய முதல்வர் சுக்வீந்தர் சுகு மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களும் பல்வேறு பேர் ஒவ்வொரு நாளும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.